पीताम्बरं करविराजितशङ्खचक्रे कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायम् அதிசுந்தரமந்தஹாசம் வாதாலயேசமனிஷம் கிருதி பாவயாமி. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் நம்ம 16வது தசகம் அதில் 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். அதோட இந்த சாப்டர் முடியறது. இதில் 9வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தது என்னதுன்னாக்கா, தக்ஷனுடைய ப்ரஹஸ்பதி சவம் அப்படிங்கிற யஜ்யமானது நடக்கப்படுறது. அந்த யஜ்யத்துக்கு சதிதேவியும் அவளுடைய ஹஸ்பண்டான இந்த சிவனும் அது 2 பேரையும் அதுக்கு அழைக்கப்படுறதில்லை. அவளுக்கு இன்விடேஷன் கிடையாது. ஆனாலும் சதிதேவி இன்சிஸ்ட் பண்ணினதுனால இந்த யாகத்துக்கு அவள் அனுப்பப்படுற சிவனால் அதை பார்த்தோம். அப்படி வந்தவளை இந்த அவள் அப்பாவான தக்ஷனானவன் கொஞ்சம் கூட அவளை கூட்டாக்குறதும் இல்லை, அவளை பார்த்துக்கவே இல்லை, அவளை அவமானப்படுத்துறான். அப்படிப்பட்ட அந்த சதிதேவியானவள் அங்கே பார்க்குறா, தன்னுடைய கணவனான இந்த சிவனுக்கு ஒரு அவில்பாகத்தை எடுத்து வைக்காம இப்படி ஒரு ப்ரஹஸ்பதி சவம் நடக்கிறத பார்த்ததும் அவளுக்கு கோபம் பிச்சுன்னு வந்துடுறது. இப்போ இந்த மாதிரியான உடம்பு எனக்கு வேண்டவே வேண்டாம். என்னுடைய கணவனை யார் ஆதரிக்கலையோ, யார் அவமானிக்கிறாளோ அந்த மாதிரியான தக்ஷனுடைய உடம்புலேருந்து உற்பத்தியான நான், தாக்ஷாயணிங்கிற பேர் இருக்கிற இந்த உடம்பு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு வாயில் வந்ததெல்லாம் சொல்லி சொல்லுறா. எல்லாம் சொல்லிட்டு தன்னுடைய உடம்பை தாவாக்னினால அந்த இடத்துல எரிய விட்டுடுறா. இது நேற்றுக்கு நம்ம படித்தோம். இப்போ அவள் அந்த ப்ரஹஸ்பதி சவமாக நிறுத்தினதுனால, இந்த மாதிரி ஆனதுனால உடனே ரொம்ப கோபம் வந்துடுத்து சிவனுக்கு. இந்த மாதிரி தன்னுடைய வைஃபான சதிதேவி தன்னுடைய உடலை விட்டுட்டா, பஸ்மமாக்கின்னுட்டா அப்படின்றத கேள்விப்பட்ட சிவனுக்கு கோபம் ஜாஸ்தி தன்னுடைய தலைமுடியிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து வெளியில் பிச்சு எறிகிறார். அதிலேருந்து வீரபத்ரன் அப்படிங்கிறவர் உண்டாகிறார். இந்த வீரபத்ரன் அவர்கிட்ட சொல்லுறார், மாதிரி நீ இந்த தக்ஷனுடைய யஜ்யத்துக்கு முடிக்காமல் நீ பார்த்துக்கோ, என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீ பண்ணு அப்படின்னு அவனுக்கு அதிகாரம் கொடுத்துட்டு இந்த சிவனானவர் அங்கே போயிடுறார். அப்போ போனோடனே இந்த வீரபத்ரன் என்ன பண்ணுறான்னு இதை பார்க்குறார். இந்த ப்ரஹஸ்பதி சவத்தை நம்ம நிறுத்த வைக்கணும், இதை நடத்துகிற இந்த தக்ஷனானவன் தன்னுடைய எஜமானனான சிவனை சரியாக இது பண்ணலை, சம்ஸ்காரம் பண்ணலை, அவருக்கு வேண்டியது எடுத்து வைக்கலை, அவிர்வாகத்தை எடுத்து வைக்கலைங்கிறத தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்ணுறான், இந்த தக்ஷனுடைய தலையை கொய்து விடுறான். அப்படியே கொய்து விடுறான். கொய்துட்டு அங்கே இருக்கிற வேள்வியில் இருக்கிற அக்னியில் அதை சமர்ப்பணம் பண்ணிடுறான். ஆக மொத்தம் இதை நடத்துகிற இந்த எஜமானனுடைய தலையில்லாத உடம்பானது அங்கே இருக்கிறதுனால என்ன ஆகிறது, இந்த யஜ்யமானது பாதியில் நிறுத்தப்பட்டு விடுறது. பாதியில் நிறுத்தப்பட்ட யஜ்யத்தை பார்க்குறதுக்கு இந்த பிரம்மா எல்லாரும் அந்த இடத்துல வந்திருக்கா இல்லையா, பிரம்மா மீதி தேவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி பாதியில் இப்படி முடிச்சு போயிடுத்தே, இந்த இவனுக்கு தக்ஷனுக்கும் இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கிடச்சி கொடுத்தேங்கிறத பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டுண்டு அவன் நேர கைலாசத்துக்கு போகிறான். அந்த கைலாசத்துக்கு போகிறது கைலாசத்துடைய அழகு எல்லாத்தையும் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 5வது ஸ்லோகத்தில் 5வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. எல்லா இடத்துலையும் அங்கே போக்குறா, அங்கே போய் பார்க்குறா. அங்கே தர்க்கமுத்திரையில் உட்கார்ந்துட்டு இருக்காராம் இந்த சிவன்கிறவர். சாந்தமாக உட்கார்ந்துட்டு இருக்கார், மீளதலேக்ஷனாக கண்ணை மூடிண்டு அவர் சாந்தமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த பிரம்மதேவர் அவருக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் உங்களால் தான் இந்த கிரதுவானது முடிவு படணும், நீங்கள் கோபத்தை அடக்கின்னு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அவரை பிரேஸ் பண்ணிட்டு, அவரை ஸ்துதி பண்ணிட்டு அவர் சொல்கிறார், இந்த தக்ஷனுக்கு உயிர் பிச்சை நீங்களை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டது பிரகாரம்
கொடுக்க உயிர் பிச்சையும் கொடுக்கணும். அதனால இவன் இந்த யஜ்யத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு இவர் கேட்டுன்ற உடனே இந்த கருணை பொங்கிர் வர இந்த சிவனானவர் அவருடைய கோபத்தெல்லாம் நீக்கிண்டு அதே மாதிரி கண்ணை திறந்து தக்ஷனை பார்க்குறார். தக்ஷனை கடைக்கண்ணால் பார்வையினால் பார்த்துட்டே அவர்கிட்ட சொல்லுறார், இந்த தக்ஷனுக்கு தலையானது வைக்கப்படட்டும், கொடுக்கப்படட்டும். ஆனால் அந்த தலையை ஒரிஜினல் தலையை கொண்டு அதை வேள்வியில் போட்டு சமர்ப்பணம் பண்ணினதுனால பக்கத்தில் கிடச்ச ஒரு ஆட்டு தலையை எடுத்து இந்த தக்ஷனுக்கு பொருத்தின உடனே தக்ஷனுக்கு உயிர் வந்துடுறது. கடாட்சம் வேற, இவருடைய கடாட்சத்தினால அவனுக்கு உயிர் வந்துடுறது. உயிர் வந்த உடனே அவன் முதல்ல பகவானை ஸ்துதிக்கிறான். இந்த சிவனும் ஹரியும் ஒண்ணுதான்ங்கிறது அவன் புரிஞ்சின்றதுனால இவரை போய் துவேஷம் பண்ணிட்டேனே அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அவரை ஸ்தோத்திரம் பண்றான், ஸ்துதிக்கிறான். அவனை ஸ்துதிச்சுட்டு சிவனை ஸ்துதிச்ச உடனே சிவன் சொல்றார், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ இப்போ என்ன பண்ணணும்னாக்கா இந்த கிரது இந்த யஜ்யம் யாரு உத்தேசித்து பண்ணுறது, சிவனை சாட்சாத்து திருமாலையோ உத்தேசித்து பண்ணுற இந்த யஜ்யம் அதை நீ பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு இவர் கேட்குறேன். ஏன்னா ஒரு எஜமானன் இல்லாமல் ஒரு யஜ்யமானது பூர்த்தி ஆகாது. அதனால யஜ்யத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு எஜமானன் வேணும், அந்த எஜமானன் தலையோடு வேணும் அப்படின்னு ஆட்டுடைய தலையும் அவனுக்கு வச்சு கொடுத்துட்டு அவன்கிட்டக்க இந்த மாதிரி யஜ்யத்தை பூர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த தக்ஷனும் அந்த யஜ்யத்தை நல்லபடியாக முடிச்சு வைக்கிறான். அவன் முடிச்சு வைக்கிறதுக்கார்த்து இந்த ஹரியானவர் அந்த இடத்துல ஆவிர்பவிச்சு விடுறார். அவர் ஆவிர்பவிச்சுட்டு தான் தனக்கும் சிவனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது, அவரும் நானும் ஒண்ணுதான்ங்கிறத எடுத்து சொல்லற. அங்க வந்திருக்கிற தேவர்கள் எல்லாரும் பிரம்மா முதல் கொண்டு மீதி பேர் எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஸ்துதிக்கிறான். இந்த ஸ்துதி எல்லாம் 7ஆம் அத்தியாயத்துல வருது, 4ஆம் ஸ்கந்தத்துல. இதுல ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொருத்தரா இப்படி எப்படி இதை ஸ்துதிக்கிறான்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த ஹரியானவரை அந்த இடத்துல ஆவிர்பவிச்சுட்டு நான் எனக்கும் சிவனுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாதுங்கிறதையும் எடுத்து சொல்லறார். இதனால இவனுக்கு இந்த தக்ஷனுக்கு ஒரு மனசாந்தியம் கிடைச்சி விடுறது. மனசாந்தி கிடைச்சிட்டு இவன் அங்கே மனசாந்தி அடையறான். அப்படிங்கிறது இந்த யஜ்யமானது எப்படி பூர்த்தி ஆகிறது அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லப்படுறது. அதே தான் இங்கேயும் சொல்றார். குருத்வேஷ மர்திதமக சதுகிருத்த சீர்ஷோ தேவ பிரசாதித ஹராத் அதலப்த ஜீவாஹ त्वत्पूरितक्रतुवर पुनरापशान्ति सत्वं प्रशान्तिकर பாகி மருத்புரேஷா. மருத்புரேஷான்னு கூப்பிடுறார். மருத்புரேஷான்னாக்கா குருவாயூரப்பா, ஏன்னா நீயே தான் இந்த மகத்துக்கு முக்கியமான ஹரியானவனும் நீயே தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு வேண்டியே இங்கே மருத்புரேஷான்னு கூப்பிடுறார். இந்த குருவாயூரப்பா பாகி என்ன காப்பாற்று, என்னத்துலேருந்து நோய்கள்லேருந்து என்னுடைய நோய்கள் எல்லாம் முழுக்க போக்கிட்டு என்ன நீ காப்பாற்று அப்படின்னு கடைசி பாதத்துல கேட்டுக்கிற. முதல்ல பாதத்துல என்ன சொல்றார்? குடுத்வேஷ மர்த்திதமக சதுகிருத்த சீர்ஷோ. இப்போ கிருத்த சீர்ஷோ தலையானது அறுக்கப்படுறது. தலையாரால் அறுக்கப்படுறது வீரபத்ரன்கிறவனால தலையாரால் அறுக்க. குருத்வேஷ கோபத்தினால அவர் தன்னுடைய பரமேஸ்வரன் என்ன பண்றார்? அந்த யாகத்தை அழிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அதனால அவரால் கோபத்தினால அந்த பரமேஸ்வரனால யாகம் அழிக்கப்பட, அதனால அவனுடைய தலையானது தக்ஷனுடைய தலையானது கொய்யப்பட தேவப்பிரசாதித ஹராத் அதலப்த ஜீவா. அதனால தேவர்கள் எல்லாம் ஸ்துதி பண்ண, அதனால சிவபெருமான் சந்தோஷப்பட்டு தன்னுடைய சிவபெருமானால இவனுக்கு உயிர் தேவப்பிரசாதித ஹராத், அதாவது சிவபெருமானால அவருடைய கடாட்சத்தினால கடைக்கண் பார்வையினால இந்த தக்ஷனானவன் உயிர் பெற்று எழுந்துக்கிறான். அது ஹராதித லப்த ஜீவா. லப்த ஜீவானா ஜீவன் அவனுக்கு திருப்பி கிடைக்கிறது. ஆக மொத்தம் அவனுக்கு திருப்பி கிடைக்கிறது. குருத்வேஷ மர்த்திதமக சதுகிருத்த சீர்ஷோ தலை அறுக்கப்பட்ட இந்த தக்ஷனுடையது தேவ பிரசாதித்த
ஹராத் அத லப்த ஜீவா. தேவர்கள் எல்லாம் அவனை துதிக்கிறதுனால சிவபெருமானானவர் சந்தோஷப்பட்டு அவர் அவருக்கு கடாட்சம் பண்ணி அவருக்கு லப்த ஜீவா உயிரை திரும்பி அவர் கொடுத்தது மட்டுமல்ல, துவத்பூரி தக்ரதுவரா கிரதுவை முழுக்க வைக்கிறார். அந்த கிரதுங்கிறது யஜ்யம். இந்த யஜ்யத்தை முடிக்க வைக்கிறதுக்கு இந்த எஜமானன் வேணுங்கிறதுனால அந்த எஜமானன் தக்ஷன் கிட்டக்க சொல்லுறார். இவர் சொல்லறதுனால இந்த தக்ஷனானவன் அந்த கிரதுவை முடிச்சு வைக்கிறான். புனர் ஆப சாந்தி, திரும்பியும் அவனுக்கு சாந்தி கிடைக்கிறது. இந்த மாதிரி அந்த கிரதுவை முடிச்சதுனால திரும்பியும் அவனுக்கு சாந்தி கிடைக்கும். பூரித கிரதுவர புனராப சாந்தி. அப்போது அந்த மாதிரி அவனுக்கு சாந்தி கிடைக்கிறது இந்த கிரதுவை முடிச்சதுனால. அந்த கிரதுவை முடிச்சதுன்னு நம்ம பார்த்தோம். ஹரியானவர் ஆவிராசீத்து அவர் அந்த இடத்துல அவனுக்கு எல்லா விதமான மங்களமும் உண்டாகிற மாதிரி பிரசாந்திக்கிற அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரசாந்தமாக ஆக்கிற சாந்தி ஆக்கிற குருவாயூரப்பா அப்படின்னு இந்த இடத்துல கூப்பிடுறார். துவம் சத்வம் பிரசாந்திகர பாகி மருத்புரேஷா குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட நீ எல்லாத்தையும் பிரசாந்தமாக பண்ணறப்பட்ட குருவாயூரப்பா, நீ என்னுடைய வியாதிகளை எல்லாம் நீக்கிட்டு எனக்கு நல்ல வைத்தியம் கொடு, என்னை காப்பாற்று அப்படின்னு நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் 6 அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட இந்த பாகவதத்தில் 6 அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட இந்த தக்ஷ யஜ்ஞத்தை எப்படி 2 ஸ்லோகத்தில் முடிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்த்து நிஜமாகவே என்ஜாய் பண்ண வேண்டிய சாதனம்னு எனக்கு தோணுறது.